நேரமாக வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியே வந்துட்டா. வர்றதை பாரு, ஆடியா செஞ்சு ஆமாம் மாதிரி மூஞ்சி பாரு, எப்போவுமே இந்தி தின்ன குரங்காட்டம் இருக்குது. என்னத்த என்ன திட்டலைன்னா உங்களுக்கு பொழுதே போகாதோ? ஆமாம், எனக்கு பொழுது போகாது. வீட்டுக்குள்ளே எதுவும் போயிடாம திருநெல்வேலியிருந்து பார்த்துக்க. சின்னவே வந்தோம்னா அவனுக்கு சோறு போட்டு கொடு. நான் வெளியில் போயிட்டேன்னு மறுபடியும் ஃபோன் எடுத்து நோண்டாத. நான் அங்கே போய்ட்டு சுருக்க வந்துடுவேன். திருநெல்வேலியிருந்தே தூங்கிடாத. தெருவு தொங்கல் வரைக்கும் போட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே தான் போவேன். பேசாமல் என்னைக்காவது அமைதியாக போகிறாவள? ஏன்டா எதுவும் பேசுறேன்னா இதில் நின்று பொறுமையாக பேசிட்டு போக வேண்டியது தானே? என்னமோ காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காவ. எங்கள் அத்தை இந்த பக்கம் வந்தாவளா? காலையில் தான் வந்தவ, ஆனால் இப்போ வரலக்கா. இங்கே வரலன்னா அவிய எங்கே போயிருப்பாவ? கடைக்கு எங்கேயாவது போகிறேன்னு சொன்னவளா? அப்படி ஒன்றும் அவிய என்கிட்ட சொல்லலை. அவிய சொல்லிக்கிட்டு போனவனா நான் இதுக்கு தேடிக்கிட்டு தெரிய போகிறேன். ஒரு நாளும் சொல்லிட்டு போகிற வழக்கமே கிடையாது. கோயில் வாசலில் எங்கேயாவது இருக்கவளான்னு பார்த்தீங்களாக்கா? இப்போ தான் அங்கே பார்த்துட்டு வரேன், அங்கேயும் இல்லை. சாப்பிடாம போயிட்டவளாக்கா? சாப்பிட்டு தான் போனாவ, ஆனால் பாத்திரத்தை தான் கழுவி வைக்காமல் போயிட்டாவ. வீட்டுக்கு யாரும் வந்தா அவியிலே குறை சொல்லவ, என்னதுன்னு குறை சொல்லவ. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேங்க்கா. ஆமாம், மணி வேற ஒன்றையா உப்புது. இன்னும் கூட நீ சாப்பிடாமே உட்காந்துட்டு இருப்ப. நீ வயிறு பசியெல்லாம் தாங்கிட மாட்டியாமே. மதியம் 12 மணி ஆனோடனே நீ சாப்பிட ஆரம்பிச்சிருவியா? யாருக்கா உங்ககிட்ட இப்படி சொன்னது? உங்கள் அத்தை தான். எங்கள் அத்தைகிட்ட ஒரு நாள் கதை விட்டுட்டு இருந்தவ. அப்போ தான் நான் கேட்டேன். வீட்டுக்குன்னு மருமகன் ஒருத்தி வந்தாலே போதும், மாமியாருங்க எல்லாம் மருமகள் விலை குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காவ. நீங்கள் சொல்கிறது சரிதான்க்கா. அவிய மூளெல்லாம் 10 மணி வரைக்கும் தூங்குனா கண்டுக்கதே கிடையாது. ஆனால் நம்ம கொஞ்சம் கண்ணை சேர்ந்து 6 மணி வரை தூங்கிடக்கூடாது. உடனே நம்மளை மட்டும் திட்டுனா போதாது, பிள்ளை வளர்த்து வச்சுருக்கா பிள்ளைன்னு நம்ம அம்மா அப்பாவையும் சேர்த்து திட்டுக்குது. என்னைக்கு தான் இந்த மாமியார் மாதிரிலாம் திருந்த போகிறவளோ தெரியல. ஒரு காலத்தில் அவியலும் மருமகளும் இருந்து தானே வந்திருக்காவ. அதை எதுக்கு மறக்காவ? அதை எங்கள் அவிய மறக்காமல் சொல்லி தானே காமிச்சிக்கிட்டு இருக்காவ. எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் நான்லாம் அந்த காலத்தில் விடிய காலம் 3 மணிக்கே எந்திரிப்பேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கோம். எங்கள் மாமியார் அப்படி தான், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாவ. இதெல்லாம் நீ வாயை திறந்து சொல்லியாச்சேனும் சொல்லாமலே எனக்கு தெரியும். அங்கே தெருவு தொங்கல் வரைக்கும் போதட்டும் உன் மாமியார் உன்னையே தான் திட்டிகிட்டு போகுது. இதெல்லாம் உங்கள் அம்மாகிட்ட சொல்ல வேண்டியது தானே? இவையே திட்டுக்கிறதெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லதாக்கா செய்கிறேன். உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியும் கூட உங்கள் அத்தை திட்டுக்கிறத குறைச்சது மாதிரியே தெரியல. ஏக்கா, என் குழந்தை வரான். சரி, இதை பற்றி அப்புறமா பேசுவோம். நான் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கா. சோறு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும். ஆமாம், இங்கே இல்லையா? கவிதா வீடு வரைக்கும் போயிருக்காவ. சோறு போட்டு தரட்டா? எனக்கு வயிறு பசிக்கலை. காலையிலையும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலான்னு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். சரி, உள்ளே போய் என் வேலையை பார்க்கேன். அண்ணி, நான் சோகமாக இருக்கேனே என்ன காரணம்னு கேட்கக்கூடாதா? நான் எதுக்கு கேட்கணும்? அதான் ஏற்கனவே என் வேலையை பார்க்க சொல்லியாச்சே. நான் உள்ளே போய் என் வேலையை பார்க்க போகிறேன். அண்ணி, நான் அப்படி சொன்னாலும் என் சோகத்துக்கான காரணம் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். சரி, சோகத்துக்கான காரணம் என்ன? என் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்துக்கும் கல்யாணம் முடியுது, ஆனால் எனக்கு தான். அதான் அந்த தினேஷுக்கும் மகேஷுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே. இந்த ஆடியிலே அவனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சாச்சு. எனக்கு தான் நம்ம வீட்டில் பொண்ணே பார்க்க மாட்டேக்காவ. இப்போல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தான் வருத்தமாக இருக்குது. அத்தை கணக்கு கேட்க போகல, அங்கே போய் கேட்க வேண்டியது தானே? அங்கே வரவியெல்லாம் என்ன கேள்வி பண்ணி சிரிக்கிதுக்கா? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அண்ணி, என்ன ஐடியா சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல பைசா வேணும். பைசா தந்தால் தான் நீங்கள் சொல்லுவேளோ? நான் சொல்ல மாட்டேன், அதுவே சொல்லும். அது சொல்லுன்னா நீங்கள் என்ன கிளிஸ் விஷயத்தை பற்றியே பேசுறியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பூவா தலையா போட்டா தெரியும். இதுக்கு பேர் என்ன? பாட்டா? பாட்டு நல்லா இல்லையா? பாட்டு நல்லா தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் படித்ததான் சைக்கிளை. நீங்கள் தப்பி தவறி பாட்டு படிக்கணுன்னு படிச்சு விடாதுங்க. சரி, நான் பாட்டு படிக்கலை. பைசா இருந்துச்சுன்னா பூவா தலையை போட்டு பாருங்க. நான் ஏற்கனவே பூவா தலையெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. என்னது விழுந்துச்சு? பூவா தலையன்னு நான் போட்ட பைசா உருண்டு போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டு. நடக்குது தான் நடக்கும், வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை.